வணக்கம் 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 மக்களே. ஒரு மாசமா நடைபெற்ற T20 உலகக்கோப்பை திருவிழா இன்றோடு முடிவடைய இருக்குது. இந்தியா இரண்டாவது முறையா T20 உலகக்கோப்பையை வெல்ல போறாங்களா இல்ல தென்னாப்பிரிக்கா முதல் முறையா T20 உலகக்கோப்பையை வெல்ல போறாங்களான்ட்டு இன்னைக்கு இரவு தெரிஞ்சிடும். முடிவு பண்ண முடியல. கடந்த 2023 50 உலகக்கோப்பை இறுதி போட்டியிலேயே தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் தான் மோதி இருக்க வேண்டியது. ஆனா செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஃபைனல்ல இந்தியாவுக்கும் தண்ணி காட்டிட்டு இந்த ஆஸ்திரேலியா கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். அப்ப ஆப்கானிஸ்தான் லீக் சுற்றுல ஆஸ்திரேலியா கிட்ட அடைஞ்ச தோல்வியால நடக்காம போனது. இந்த முறை அதே ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 சுற்றுல ஆஸ்திரேலியாவை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனதால T20 உலகக்கோப்பையில நடந்திருக்கு. பார்படாஸ்ல இந்திய நேரப்படி இன்னைக்கு இரவு 8 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில இந்த இரு அணிகள்ல எந்த அணி வென்றாலும் ஒரு T20 உலகக்கோப்பை தொடர்ல தோல்வியே அடையாம கோப்பையை வென்ற அணிங்கிற பெருமையை பெறுவாங்க. தென்னாப்பிரிக்கா அணி இந்த தொடர்ல தாங்கள் விளையாடின 8 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஒரு T20 தொடர்ல தொடர்ந்து அதிக வெற்றிகளை பெற்ற அணிங்கிற பெருமையை பெற்று இருக்காங்க. இந்திய அணிக்கு கனடாவுடனான போட்டி மட்டும் மழையால நடக்காம போனதால இந்த தொடர்ல இது வரைக்கும் 7 போட்டிகள்ல வெற்றி பெற்று இருக்காங்க. அந்த ஒரு போட்டி மட்டும் நடந்திருந்தா தென்னாப்பிரிக்கா ரெக்கார்டை சமன் செய்திருப்பாங்க இந்திய அணி. So sad. இந்த உலகக்கோப்பை தொடர்ல இன்னைக்கு இறுதி போட்டி நடக்கவிருக்கிற பார்படாஸ்ல 8 போட்டிகள் இதுவரைக்கும் நடைபெற்று இருக்கு. அதுல 6 மேட்ச்ல நேரடியா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு அண்ட் ஒரு மேட்ச் மழையால பாதிக்கப்பட்டு நடக்காம போயிருக்கு. அப்படி நடக்காம போனது இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்துடனான குரூப் பி சுற்று போட்டி அண்ட் டைல முடிஞ்சது நமீபியா மற்றும் ஓமானுடனான போட்டி. இந்த போட்டியில சூப்பர் ஓவர்ல நமீபியா அணி வெற்றி பெற்றாங்க. குரூப் பி பிரிவுல ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின ஆட்டத்துல முதல்ல ஆடின ஆஸ்திரேலியா அணி எடுத்த 201 ரன்கள் தான் இந்த தொடர்ல இந்த ஆடுகளத்துல எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களா இருக்கு. இந்திய அணி ஆப்கானிஸ்தானுடனான சூப்பர் 8 சுற்று போட்டியை இதே கிரவுண்ட்ல தான் விளையாடினாங்க அண்ட் அந்த மேட்ச்ல 47 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க. ஆனா தென்னாப்பிரிக்கா அணி இந்த கிரவுண்ட்ல விளையாட போற முதல் மேட்ச் இந்த இறுதி போட்டி தான். இது கண்டிப்பா இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஓரளவுக்கு இந்த பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணும்னு அவங்களுக்கு தெரியும். அதற்கேற்ற மாதிரி கேம் பிளானும் பண்ண முடியும். இந்த ஆடுகளத்துல நடைபெற்ற போட்டிகள்ல நேரடியா முடிவு தெரிஞ்ச 6 போட்டிகள்ல 3 போட்டிகள்ல முதல்ல பேட்டிங் செய்த அணியும் 3 போட்டிகள்ல இரண்டாவதா பேட்டிங் செய்த அணியும் வெற்றி பெற்று இருக்காங்க. பொதுவாவே இந்த பார்படாஸ் பிட்ச் பேட்டிங் பவுலிங் இரண்டிற்குமே சரிசமமான வாய்ப்பை வழங்கக்கூடிய பிட்சா தான் இருக்கு. ஆனா ஸ்லைட்டா பேட்டிங்க்கு இந்த பிட்ச்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை மட்டும் கிராஸ் பண்ணா பேட்ஸ்மேன்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்பின்னர்களை விட ஃபாஸ்ட் பவுலர்கள் இந்த பிட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் செய்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடனான மேட்ச்ல கூட ஜஸ்பிரீத் பும்ராவும் அர்ஷ்தீப் சிங்கும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல இந்திய அணிக்கு பும்ராவோட பவுலிங் கீ ஃபேக்டரா அமையும். அதே நேரம் தென்னாப்பிரிக்கா அணியிலும் கசிகோ ரபாடா, மார்க்கோ ஜான்சன், ஆண்ட்ரிக் நோர்கியா ஆகியோர் சிறப்பா பந்து வீசிக்கிட்டு இருக்காங்க. சோ இரண்டு அணிகளுமே பவுலிங்ல சரிசமமான பலத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னத்தா ஆடுகளம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமா இருந்தாலும் இந்தியனின் குல்தீப் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல் சிறப்பா செயல்படுவாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில கேப்டன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹார்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ரிஷப் பந்த் ஏடாகுடமா ஏதாவது ஷாட் ஆடி அவுட் ஆகாம இருந்தா அவரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாரு. சிவம் துபே தனியா பெரிய இம்பாக்ட் இது வரைக்கும் எந்த மேட்ச்லயும் கொடுக்கல. பார்ட்னர்ஷிப்ல 2 மேட்ச்ல கை கொடுத்தாரு. ஜடேஜா போன மேட்ச்ல பேட்டிங்ல அந்த 17 ரன்களை சேர்த்த இன்னிங்ஸ் தான் அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸாவே இருக்கு. ஆனா பவுலிங்ல சுத்தம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் இது வரைக்கும் மோசமா தான் அமைஞ்சிருக்கு. இவங்க 3 பேரும் இன்னைக்கு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலனா கண்டிப்பா பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாவாங்க. குறிப்பா இதுவரை விராட் கோலி அவர் ஆடின எல்லா T20 வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்ச்லயும் சிறப்பா ஆடி இருக்கிறாரு. போன இங்கிலாந்துடனான செமிஃபைனலை தவிர இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினா கண்டிப்பா அவர் மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு அது பதிலடியா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், கேப்டன் எய்டன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கு. இவங்களை இன்னிங்ஸ் பில்ட் பண்ண விடாம அவுட் ஆக்குறது இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த டோர்னமெண்ட்ல தங்களை குறைபாடை போட்ட எல்லா அணிகளையும் போட்டு தள்ளியிருக்காங்க. 2014 முதல் முறையா தென்னாப்பிரிக்காவிற்கு அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன் எய்டன் மார்க்ரம் இந்த முறை முதல் முறையா T20 உலகக்கோப்பையை வெல்லணுங்கிற குறிக்கோளோட அணியை சிறப்பா வழி நடத்திக்கிட்டு வராரு. சோ அவ்வளவு எளிதாலாம் இந்த மேட்சை விட்டு கொடுத்துட மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்திய அணி ஓவர் கான்பிடென்டா இல்லாம சவுத் ஆப்பிரிக்காவை குறைச்சி எடை போடாம இருந்தா இந்த மேட்ச்ல வெற்றி பெற்று இரண்டாவது முறையா T20 உலகக்கோப்பையை 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெல்லலாம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. 1998 சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு 26 வருடங்களுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வெல்லணும்னு இருக்கிற தென்னாப்பிரிக்காவின் கனவா இல்ல 2013 பிறகு ஐசிசி கோப்பையை தொடர்ந்து நூலில தவறவிடும் 11 வருட இந்தியனின் கனவா எது நிறைவேற போகுதுன்ட்டு இன்னைக்கு இரவு தெரிஞ்சிடும். வெயிட்டிங்லயே
வெறியாவது. நான் இறுதி போட்டி முடிஞ்சதும் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே.